குளம் வந்து இந்த ஏரியா இப்போதைக்கு வந்து வறண்டு போயிருக்குது வெயில் காலத்தினால. ஆனால் மழை காலத்தில் தண்ணி இருக்கும். அதனால் வந்து இப்போ வெயில் காலத்தில் வறண்டு போகிற மாதிரி குளத்தை கொஞ்சம் தூர்வாரி கொஞ்சம் மழைநீர் சேகரிப்புலாம் வந்து சரியான பாதைலாம் அடைச்சிருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணி இது பண்ணாங்கன்னா நமக்கு கிரவுண்ட் லெவல் வாட்ரு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்பயே வந்து வறண்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் சுத்தமாக வறண்டு தான் இருக்கும். நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் அதை கொஞ்சம் ரெடி பண்ணலாம். இப்போ மயிலாப்பூர்லாம் உங்களுக்கு வந்து தண்ணி இப்பயும் இருக்குது, இங்கே இல்லை. ஏன் இல்லைன்றத வந்து நம்ம தான் வந்து ஆராய்ச்சி பண்ணோம். நமக்கு ஆனால் அதோட அறிவு இல்லை. அதை வந்து இவங்க பெரியவங்க அதை என்ன அதோட துறை சம்மந்தப்பட்டவங்க அதை வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும். எப்பயுமே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால போர் லெவல் எப்பயுமே கம்மியாக தான் போகுது. அதனால் கொஞ்சம் குளத்தோட மட்டத்தில் வந்து நம்ம தண்ணி அந்த மட்டம் இருக்கும்ல உங்களுக்கு, அதை கொஞ்சம் சீர் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு நல்லா நம்ம கோயம்பேடு மக்களுக்கு குளத்தை சுற்றி இருக்கிற அந்த மாட வீதினாச்சும் இருக்கிறது அவங்களுக்குனாச்சும் நல்லா இருக்குன்ற ஒரு என்னோடய கருத்து. அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒன்றுமே இல்லாமல் போய் லாரியை பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ அந்த நிலைமை ஏற்படலை. ஆனால் ஏற்படுத்துக்கான சூழல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல, இந்த வருஷம் இருக்குமா நான் தெரியல.